இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாத்தில் வரக்கூடியது. உங்களுக்கு இது சாஹித்திக் டிப்பனியாங் ஆதுனிக் கால் ரிலேட்டடானது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறது வந்து சாயாவாத். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் நான் எப்போ அப்லோட் பண்ணாலும் இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது சாயாவாத். ஃபஸ்ட்டு சாயாவாத்னா என்ன? ஸோ சாயாவாத்னா என்னென்னா, ஸோ ஹூ இஸ் ரைட்டிங் இன் வியூ பாயிண்ட் ஆஃப் நேச்சர், அதாவது இயற்கை எந்த செயல்களாக இருந்தாலும் அது இயற்கையோடு கம்பேர் பண்ணி சொல்கிறவங்கள தான் சாயாவாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கையோடு சம்மந்தப்படுத்தி அவங்களோட கதைகள் கவிதைகள் எதாக இருந்தாலும் இருக்கும். ஸோ அதை தான் அவங்கள தான் வந்து சாயாவாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மனுஷ சௌந்தர்யக்கு ஒரு ஆக்ருஷ்ட ஹோத்தா ஹை. ஸோ ஹியூமன்ஸ் எப்பவுமே அழகு எந்த பக்கம் இருக்கிறதோ, ஸோ அழகு எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த சைடு அவனோட அட்ராக்ஷன் வந்து எப்பவுமே இருக்கும். பிரகிருதி சப்சே சுந்தர் ஹை, இயற்கை எல்லாவற்றையும் விட அழகானது. கிலத்தே ஃபூல், அதாவது கிலத்தேனா பிளாசம், பூக்கின்ற அந்த பூக்களும், ஹிலத்தே பத்தே அந்த மூவிங் லீவ்ஸ் அந்த அசைகின்ற இலைகளும், பூமத்தே பாதல் அந்த மேகத்தை வானில் சுற்றுகின்ற அந்த மேகங்களும் இருக்கட்டும், பாதல்னா கிளவுட்ஸு, உசை சூமத்தி அதை தொடுகின்ற பர்வத் பக்ஷியோங்கா, பர்வத்னா மலை, பர்வத் பக்ஷியோங்கா அந்த பறவைகளினுடைய மலைகளும் பறவைகளுடைய அங்கே எழுகின்ற ஒளி அதாவது பாடல் இனிமை எது வேணாலும் சொல்லலாம். அதுதான் கான இசை. நதியோங்கா தான், அதாவது நதினா அந்த நதிகளினுடைய கொடை. சவிதை எல்லாமே மனுஷக்கோ லுபாத்தேகே மனிதனை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது, தன் பக்கம் இழுக்கக்கூடியதாக இருக்குது. மனுஷ ஸ்திதிமேம் சாஹாத்தாகை. ஸோ மனுஷன் ஹியூமன் வந்து எந்த நிலையை விரும்புகிறானோ, எந்த நிலையை அவனுக்கு வந்து லைக் பண்ணுறானோ, வகை பூர்ணசே அது கம்ப்ளீட்டாக பிரகிருதிக்கு சாத்து மெல்கர் ஹோ சாயக அது இயற்கையோடு சேரும் பொழுது தான் அது அவனுக்கு அந்த இது வந்து கிடைக்குது, அவனோட ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்குது. உஸ் ஸ்திதி மீன் உஸ்கோ பிரகிருதிக்கு காரிய மனுஷக்கே காரிய லத்தேகை. அந்த சுச்சுவேஷனில் தான் அவனுக்கு பிரகிருதிக்கே காரிய இயற்கையினுடைய செயல்கள் எல்லாமே மனுஷக்கே காரிய லத்தேகை ஹியூமன்ஸோட செயலாக இருக்குது. மனுஷ பிரகிருதி மே மனுஷியம் கா குணம் கோ தேக்னே லத்தாகை. ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறான், இயற்கையில் அந்த மனுஷனுக்கு குணம் மனிதர்களுடைய குணங்கள் எல்லாமே அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தேக்னே லத்தாகை பார்க்குறானா. ஊசே கவிதாமே பத்தாத்தாகை அதை தன்னுடைய கவிதைகளில் வந்து சொல்கிறாங்களாம். எதெல்லாம் பார்க்குறாங்களோ இயற்கை சம்மந்தமாக ஹியூமன்ஸில் மனிதனிடம் இயற்கை சம்மந்தமாக எதெல்லாம் பார்க்குறாங்களோ அது எல்லாமே தன்னோட கவிதைகளை சொல்லுவாங்க. யஹி சாயாவாதே அவங்கள தான் நம்ம சாயாவாதுன்னு சொல்கிறோம். இசே மாணவிகரன் பி கஹத்தேஹே இது வந்து இதுதான் ஒரு மாணவிகரன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமனிட்டி, அதுதான் ஒரு மனிதனோட இயற்கையான ஒரு தன்மை அப்படின்னு சொல்கிறது. சாயாவாத் கி தீன் அவஸ்தாயிங் ஹை. ஸோ சாயாவாத் வந்து 3 ஸ்டேஜஸில் சொல்கிறாங்க, அதாவது 3 நிலைகள். பஹலி அவஸ்தாமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, மனுஷ பிரகிருதிக்கு சௌந்தர்ய பர் முக்த் ஹோத்தாகை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எப்படி இருக்கா, அந்த இயற்கையினோட அழகில் முக்துனா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷத்தை வந்து அடையிறான். உஸ்கி தில் மேம் அவனுடைய மனசில் ஆச்சரிய பைதா ஹோத்தாகை. அந்த இயற்கையை பார்க்கும்போது அவனோட மனசில் ஒரு ஆச்சரியம் வருது, ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அவன்கிட்ட உருவாகுது. தூசரி அவஸ்தா மேம் செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா, பிரகிருதிக்கு சாத்து மில்கர் இயற்கையோடு சேர்ந்து அட்டு ஹோனிக்கு இச்சா அந்த இயற்கை மாதிரி தானும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆகணும், அழகாக இருக்கணும். அந்த எக்ஸாஸ்ட் வந்து அவனுக்கு அந்த ஒரு எந்தூசியாசம் வந்து அவனுக்கு வந்து மனசுக்குள்ளே உருவாகுது. அதுதான் அந்த ஆசை, இச்சான ஆசை பைதா கோத்திகை உருவாகுது. தூசரி அவஸ்தானா லாஸ்ட்டு சாயாவாதிக்கு சரம் அவஸ்தாகை. ஸோ இன்னொன்று என்ன, சாயாவாதனுடைய சரம் அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, மனுஷ மஹசூஸ் கர்த்தாகைக்கு அதாவது ஹியூமன்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, வஹ ஒரு பிரகிருதி தோனும் ஏகஹை அதாவது தானும் அந்த இயற்கையும் 2 பேரும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறானா. பேட் அப்பனே ஸ்வபாவசே கடே ரஹத்தேஹே. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மரம் வந்து தன்னுடைய ஸ்வபாவம்னா அது தன்னுடைய நேச்சரே அது என்ன நிற்கிறது. மரம் எப்பவுமே ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும் இல்லையா, கடே ரஹத்தே எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்கும். மக்கர் ஆனால் சாயாவாதி அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, லக்தா ஹைக்கியானா மக்கர் சாயாவாதி கோ லக்தா ஹைக்கி அதை சாயாவாதி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பேட் அங்கடாயி லேத்தேகை அதாவது மரம் வந்து ஓய்வெடுக்குது, எந்த அசைவும் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்குது, ரிலாக்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அவங்களோட பார்வைக்கு அப்படி தெரியுதான். ஃபூலோங்கா கிலனா
சாயாவாதி முஸ்குரான லக்தாகை அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ்களுடைய மலர்ந்திருக்கு இல்லையா, அந்த ஃபூலோங்க கிலனா, அதாவது அந்த பிளாசம் ஃப்ளவர்ஸ், அந்த அந்த நல்ல மலர்ந்த பூக்களை பார்க்கும்போது அந்த சாயாவாதிக்கு எப்படி இருக்குன்னா, அந்த மலர் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது முஸ்குரானா அப்படின்னா லாஃபிங், அதை சிரிச்சிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்மீம் ஓஸ்கி புங்தேங் சோத்தி ஹை, அதாவது காஸ்ன கிராஸில் ஓஸ்கி புங்தேங், அதாவது அந்த ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் சொல்ல, அந்த பனித்துளின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்னோ ட்ராப்ஸ், அதுதான். ஸோ அந்த புல்லில் அந்த பனித்துளி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதில் அந்த கிராஸ்ன்ற படுக்கையில் அது தூங்கிட்டுருக்கு. அதாவது அந்த புல் மேலே இருக்கிற அந்த ட்ராப்ஸை அது தூங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூரஜ் சுராத்தா, சூரியனுடைய அந்த ரேஸ் அதை தொடும் பொழுது, டச் பண்ணும்போது மானம் மோத்திகை, அது முத்தாக மாறிவிடுகிறது. மோத்தினா பேர்ல், முத்தாக மாறிடுது. அது பார்க்கறதுக்கு முத்து மாதிரி இருக்கா, முத்து அது ஷைன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சாயாவாத். அவங்களுடைய கற்பனையில் இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்தை தன்னோட கற்பனையில் ஏற்றி சொல்கிறது தான் சாயாவாதுன்னு சொல்லுவாங்க.